ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்கள் குணாதிசயங்கள், வாழ்க்கை முறை, திருமண வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடு. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது, மிருக சீரிசம் 2 பாதங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசி பெண்களாக இருப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய லக்னம் ரிஷபமாக இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமாக இருக்கும். இப்போது இந்த ரிஷப ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க? பார்ப்பதற்கு கலை அம்சம் கொண்ட அழகான தோற்றத்தோடு கம்பீரமான உயரத்தோடு இருப்பாங்க. முக்கியமாக மென்மையாக பேசுவாங்க. வெளியில் பேசுகிறதுல ரொம்பவே மென்மையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு மனதில் ஒரு எரிமலையே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோபமும் இருக்கும். வெளியில் பேசுகிறது மென்மையாக பேசுவாங்க. மனதிற்குள் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போன்ற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அப்போது கலைகளில் ஆர்வம் உடையவங்களாகவும் அதே போல் நல்ல லக்ஸூரினஸை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. லக்ஸூரியாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வறுமையில் பிறந்திருந்தாலுமே பிற்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை அடையக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. தன்னுடைய முயற்சியோடையே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாலே எதையுமே முயற்சி செய்து அடையக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை துணை இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இவங்களே பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷபத்துக்கு 2வது வீடாக வர்றது மிதுனம். மிதுனத்தின் அதிபதி புத பகவான். அப்போது இவங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு பேசுவாங்க. எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஆணின் பலம் இவங்கக்கிட்ட இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே குடும்ப நிர்வாகத்துலேயுமே சரி, வேலை செய்கிற இடத்துலையுமே சரி, ஒரு தொழிலை இவங்க சொந்தமாக செய்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துலையுமே ஒரு ஆணுக்கு நிகராக இந்த பெண்ணும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் நிறைய உதவும் குணம், மற்றவங்களை அரவணைச்சு போகக்கூடிய குணம், இது எல்லாம் ஆளுமை திறன், புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. தன்னுடைய பேச்சில் தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அது தவறாகவே பேசியிருந்தாலுமே அந்த பாயிண்டில் இதுதான் சரி அப்படிங்கிறதுல இவங்க கரெக்டாக இருப்பாங்க. 3ஆம் பாவகமாக வர்றது கடகம். கடகத்தின் அதிபதி உங்களுக்கு சந்திர பகவான். அப்போது நிறைய நண்பர்கள், சுற்று வட்டாரங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கலாம். இவங்க நிறைய நண்பர்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க. அதே சமயத்தில் நண்பர்களுக்கு இவங்க நிறைய உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நண்பர்கள் இவங்களுக்கு நிறைய துரோகத்தை செய்யக்கூடியவங்களாகவும் சில டைமில் இருப்பாங்க. அதனாலேயே இவங்க எரிமலைக்கு மாதிரி வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் கொண்டவர்கள். ஒரு உதவி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த உதவியை காலம் முழுக்கவுமே இவங்க மறக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல நம்பிக்கையோடு நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. குறிப்பாக இவங்க யாருக்கு உதவி செய்கிறாங்களையோ அவங்களாலே இவங்க பாதிக்கப்படுவாங்க. இதுதான் இவங்களுக்கு. அதனால் இவங்களால அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எப்பயுமே சாதாரண நிலைமையில் இருந்தாலுமே சம்பாதிச்சு எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, நல்ல ஆடை அணிகலனை அணியக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல தோற்றப்பொழிவு, மற்றவங்களால மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 4ஆம் பாவகமாக வர்றது சூரியனுடைய வீடு சிம்மம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரும், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதையுமே அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேர்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும். எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க. அது தப்பு ரைட்டுன்னு தெரியாமல் வெளிப்படையாக பேசிடுவாங்க. இவங்கக்கிட்ட யாராவது இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை இவங்களால தாங்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்களுடைய உறவை கட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி பெண்களுக்கு 5ஆம் பாவகமாக வர்றது கன்னிராசி. கன்னிக்கு அதிபதி புத பகவான் தான். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குறிப்பாக பிள்ளைகள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பாங்க. பிள்ளைகளை கண்டித்து அரவணைச்சு வளர்க்குறதுல இவங்க ரொம்பவே கில்லாடி. பிள்ளைகளின் ஆதரவும் இவங்களுக்கு இருக்கும்.
பிற்காலத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. வயதான காலத்தில் பிள்ளைகளால் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ரிஷபத்துக்கு அதிபதி தான் துலாமினுடைய அதிபதியும். அப்போ 6வது அதிபதியாக வரக்கூடியது துலாம். துலாம் வந்து ஒரு எதிர்ப்பு எங்கேயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க நல்லதே செய்ய போனாலுமே சில இடத்துல எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் உறவுகளாலையும் சரி, சில இவங்களுடைய வார்த்தைகளாலே இவங்க வந்து நிறைய எதிரிகளை சம்பாரிச்சுப்பாங்க. இவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உடல் நலத்தில் இவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். 7ஆம் பாவகமாக வர்றது விருச்சகம். இந்த விருச்சகம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போது நீங்கள் ஒரு ஆழமான ராசி. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து டீப்பான சென்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு ரிஷப பெண்களுக்கு கொஞ்சம் சந்தேக எண்ணங்கள்லாம் இருக்கும். எதையுமே வந்து உடனே நம்ப மாட்டாங்க. அதை ஆய்ந்து அறிந்து 1க்கு 2 முறை அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு தான் நம்புவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு விருச்சகம் வந்து ஆப்போசிட். அதனால் விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் உள்ள ஒரு ராசி. அதனால் விருச்சகத்தில் பிறந்தவங்கள வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அதே போல் தான் ரிஷபமும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. என்ன ஆகும் அப்படின்னால ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கும். உங்களுடைய சந்தேக எண்ணங்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் சீக்ரெட்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த காதலில் விழுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசில் இவங்க காதல் அப்படின்னா வெறும் காதலியாக மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு தாயாக, ஒரு தோழியாக, எல்லாத்தையுமே அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கணும். அன்பு காட்டணும். ஒரு ஆளுமை திறன் உடையவங்களை தான் இவங்க ரொம்பவே நேசிப்பாங்க. ஒரு ஆண்மை தன்மையோட ஒரு கம்பீரமாக இருக்கணும். தன்னை வந்து அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. மேலும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுருது. திருமணம் தாமதமாகும் சில பேருக்கு. அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான். எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பொதுவாக திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அமையக்கூடியதாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸெப்டேஷன் அதிகமாக இருக்கணும். வரவங்க இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அவங்க லைஃப்பில் நம்மளை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று சரியில்லை அப்படின்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் தான். அதாவது கல்வியில் கூட ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும். கல்வியில் ஒரு ஹையர் டிகிரி படிக்கக்கூடியவங்களாகவே அதிகமாக இருப்பாங்க. சின்ன வயசில் வறுமையின் காரணமாக ஒரு கல்வியில் தடை ஏற்பட்டுருச்சு, +2 வரைக்கும் படித்து விட்டுட்டாங்க அப்படின்னாலுமே பிற்காலத்தில் கரஸ்பாண்டன்ட்லையாச்சும் இவங்க படிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் டிகிரி வாங்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு பொதுவாகவே தான தர்மத்தில் ரொம்பவே நாட்டம் இருக்கும். மோட்சத்தை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும். பொதுவாக ட்ரஸ்ட்டுக்கெலாம் இவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. பயணங்கள்லேயுமே அதிகமாக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியே சனி தான். அப்போது நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு சனி பகவானின் நிலையை பொறுத்து அதிர்ஷ்டம் எந்த அளவு இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அவர் வந்து 9ஆம் பாவகத்தில் கொஞ்சம் பாவத்துவமாக இருந்தார் அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய தந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். தந்தையால் நன்மைகள் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதை விட ஓன் பிஸ்னஸாக பண்ணணும், பெரிய ஆளலாக வரணும் அப்படிங்கிற இமேஜ் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். 11ஆம் பாவகமாக வர்றது உங்களுக்கு மீனத்தின் அதிபதியும் குரு பகவான் தான். நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு. அதே நண்பர்களால் சில பாதிப்புகளும் நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய அபிலாஷைகள் மேக்சிமம் நிறைவேறிடும். உங்களுக்கு மன அழுத்தங்கள் சில நேரத்தில் இருந்திருக்கும். 12ஆம் இடமாக வர்றது மேஷம். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். அதே செவ்வாய் தான் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. சில நேரத்தில் வாழ்க்கை துணையால் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, வாழ்க்கை துணைவர் வேற ஒன்று சொல்லுவார். 2 பேருக்கும் ஒரு ஆப்போசிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சரியான ராசி அப்படின்னா அது கடகம்,
சிம்மம், கன்னி, மகரம், மீனம் போன்ற ராசிகளில் இருக்கவங்கள திருமணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது மட்டுமே திருமணத்துக்கு போதுமானது கிடையாது. 2 கட்டங்களையும் வச்சுக்கிட்டு திருமண பொருத்தம், கட்ட பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் இதை மாதிரி பண்ணும்பொழுது திருமணத்தில் பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். நீங்கள் கட்ட பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடிய திருமணத்தில் தான் கடுமையான சோதனைக்குள்ளாது. ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுறவங்க ரொம்பவே நல்லா இருக்குது திருமண வாழ்க்கை. ரிஷபராசி பெண்கள் ரொம்பவே பாசம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. தாயாரின் மீது அதிகமாக அன்பு வச்சுருப்பாங்க. தாய் அப்படின்னாலே கண்ணீர் விடாத குறையாக பாசம் காட்டுவாங்க. தாய்க்கும் ரிஷபராசி பெண்ணை ரொம்ப பிடிக்கும். குடும்பத்திலே செல்லப்பிள்ளையாக இருப்பாங்க. அதே போல் தந்தை மீது ரொம்பவே மிகுந்த மரியாதையும் அன்பும் வச்சுருப்பாங்க ரிஷப பெண்களை பொறுத்த வரைக்கும். சகோதர வழியில், இளைய சகோதரி வழியில் இவங்களுக்கு நிறைய ஒற்றுமை, ஆதரவு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதரியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் கோபம், அதாவது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சட்டுன்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருக்கிறதால சில நேரத்தில் அதுவே எதிர்ப்புகளையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. அது செய்யலாமா, இது செய்யலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நீங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. கலைகளில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. காதல் போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கோபமும் இருக்கும், குணம், அதாவது கோவம் இருக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கம்பீரமாக உடனே முடிவெடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதனால் சில நேரத்தில் பிரச்சனை வரும். ஆனால் துணிச்சலானவங்க, போல்டாக எதையுமே செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபம், உணர்ச்சி வசப்படுறது போன்ற விஷயத்தெல்லாம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் மட்டும் பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி பெண்கள் வணங்க வேண்டிய கோவில், இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வணங்க வேண்டியது ஏழுமலையான் தான். ஸோ நீங்கள் பெருமாள் கோவில் உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை திருப்பதிக்கு செல்ல முடியும் அப்படின்னாலுமே சரி, ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.